ரமலானுடைய 17வது நாள் வந்தாலே நம்மில் பலர் பத்ர் போர் நடந்த நாள் என்று ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு கடந்து போயிடுறோம். ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? 1000 பேர் கொண்ட ஆயுதம் தாங்கிய படைக்கு முன்னாடி வெறும் 313 பேர், அதுவும் பசியோடும் தாகத்தோடும் எப்படி நின்றுப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா? அவங்களுக்கு மரணம் வந்துருமோ அப்படிங்கிற பயம் வந்திருக்காதா? அந்த 313 பேரின் மன உறுதிக்கும் இன்று 200 கோடி முஸ்லிம்களாக இருக்கும் நமக்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் என்ன? நாம இன்னைக்கு ஒருவேளை சாப்பாடு லேட் ஆனாலே டென்ஷன் ஆயிடுறோம். சின்ன ஒரு தலைவலி வந்தா கூட என்னால நோன்பு வைக்க முடியாதுன்னு காரணம் தேடுறோம். ஆனா பத்ரு தோழர்கள் வெறும் பேரிச்சம்பழத்தையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு சுட்டெரிக்கும் வெயில நின்னு தர்மத்துக்காக உயிர் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கிட்ட இருந்த ஆயுதம் வாள் கிடையாது. அவங்க கிட்ட இருந்த ஆயுதம் தவக்கல், அல்லாஹின் மீதான நம்பிக்கை. நமக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, சத்தியம் ஜெயிக்கணும், உண்மைதான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த தியாக மனப்பான்மை நம்மள எத்தனை பேருக்கு இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நாம பத்ரு போர் பத்தி பேசுறது வெறும் பெருமைக்காக இல்ல. பத்ரு போர் நமக்கு சில முக்கியமான செய்திகளையும் சொல்லுது. நம்ம எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கிறோம் என்பது முக்கியமல்ல, நம்மளுடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அன்றைக்கு 313 பேரால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சது. இன்னைக்கு நாம கோடிக்கணக்கான பேர் இருந்தும் ஏன் பலவீனமா இருக்கோம்? ஏன்னா நம்ம உலகத்துக்காகவும் புகழுக்காகவும் வாழ்றோம். ஆனா சஹாபாக்கள் அல்லாஹுக்காக வாழ்ந்தாங்க. இதற்கெல்லாம் என்ன காரணம்? நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பொறாமை, பேராசை, கோபம் இதெல்லாம் தான் நம்ம தோக்குறதுக்கு காரணம். நம்ம பலகீனமா இருக்கிறதுக்கு காரணம். இந்த ரமலானுடைய நாள்ல நான் உங்ககிட்ட வைக்கிற ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த 313 பேரோட பெயரை மட்டும் மனனம் பண்ணாம அவங்க யார், அவங்களுடைய ஈமான் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு என்பதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த ஈமானை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பொய் சொல்ற பழக்கம் இருக்கா? அதை விட்டுருங்க. அதுதான் உங்களுக்கான போர். ஒருவரை மன்னிக்கிறது தான் உங்களுக்கான போர். ரொம்ப நாளா விட முடியாம இருக்கிற ஒரு தீய பழக்கத்தை இந்த ரமலான்ல விடுறது தான் உங்களுக்கான போர். மிக முக்கியமா தொழுகையை உங்களுடைய வாழ்க்கையில வழக்கப்படுத்துறது தான் உண்மையான உங்களுக்கான போர். நீங்க வெளியே எதிரிகளை தேடாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஷைத்தானையும் நப்சையும் முதல்ல கட்டுப்படுத்துங்க. அதை வீழ்த்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்றைக்கு பத்ர காலத்துல அந்த 313 பேரும் நின்றது எதற்காகன்னு தெரியுமா? தங்களுக்கு எதிராக நடந்த அநீதியை தட்டி கேட்கவும் சத்தியத்தை நிலைநாட்டவும் தான். ஆனா இன்றைக்கு உலகத்துல எங்கேயாவது ஒரு முஸ்லிம்க்கு எதிராக அநீதி நடக்கும் போது நமக்கு என்னன்னு மௌனமா இருக்கும். நம்ம எல்லாராலையும் அந்த களத்துல போய் நிக்க முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்காம இருக்கிறது தான் வேதனை. அந்த அநீதியை தட்டி கேட்கும் தைரியம் உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல. அட்லீஸ்ட் அந்த அநீதிக்கு எதிராக உங்களுடைய கருத்துக்களை, எதிர்ப்புகளை சமூக வலைத்தளங்கள்ல பதிவு செய்யுங்க. ஏன்னா அநீதியை கண்ணும் காணாம மௌனமா இருக்கிறது அந்த அநீதி செய்பவனுக்கு நம்ம செய்த உதவிக்கு சமம். பத்ரு போர் நமக்கு கற்றுத்தந்த பாடம் அநீதிக்கு முன்னால் மௌனமாக இருக்காதே என்பதுதான். இறுதியாக ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அந்த பத்ரு தோழர்களை பார்த்து நீங்க எதை வேண்டுமானாலும் செய்யுங்க, உங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு அவர்களின் தியாகம் உயர்ந்து நின்றது. இன்றைக்கு நாம ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இஃப்தாருக்கு விதவிதமா சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். ஆனா அந்த பத்ர சஹாபாக்கள் அல்லாஹுக்காக தன் உயிரையும் கொடுத்து தியாகம் செஞ்சாங்க. என் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்யுங்க. யா அல்லாஹ், என் மனதில் இருக்கிற பலவீனங்களை ஜெயிக்க அந்த பத்ர தோழர்களோட ஈமான் எனக்கு தானு கையேந்தி கேளுங்க. அந்த 313 சஹாபாக்களோட லிஸ்ட்ல நம்ம இல்லாம இருக்கலாம். ஆனா மறுமையில அவங்க பின்னாடி நிக்கிற கூட்டத்துல நம்ம இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நாம மாறணும். அந்த மாற்றம் உங்ககிட்ட இருந்து தொடங்கட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதை மத்தவங்களுக்கும் கொண்டு போய் சேருங்க. இது போன்ற நன்மையான பதிவுகளுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும்.